ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சுசுகி ஜிக்ஸருக்கு வந்து இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறேன். கேஸ்ட்ரால் பவர் ஒன்று வாங்கியிருக்கேன். ஏன் இந்த ஆயில் வாங்கினேன்னா, நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து வேளாங்கண்ணி ட்ரிப் போக சொல்ல கேஸ்ட்ரால் பவர் ஒன்று ஆயில் தான் போட்டேன். அது நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அதனால் நான் இனிமேல் வந்து ஷோரூமோட ஆயில் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. அவங்க வந்து சுசுகி கிரேட் ஆயில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இனிமேல் கேஸ்ட்ரால் பவர் ஒன்று தான் கண்டினியூஸாக யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது. இப்போ வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுற ப்ரொசீஜர் எப்படின்னு பார்ப்போம். டூல்ஸ்லாம் இங்கே எடுத்து வச்சாச்சு. பேப்பர் கண்டிப்பாக கீழே விரிச்சுக்கோங்க. ஆயில் கண்டிப்பாக கீழே டாட் போட்டால் எங்கேயா கீழே விழும். ஆயில் கலெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரே எடுத்தாச்சு. ஆக்சுவல் ஆயில் ஃபில்ட்ரு மாற்ற போகிறேன். ஸோ இப்போ ஆயிலை ட்ரைன் பண்ணிட்டு ஆயில் ஃபில்ட்ரையும் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து ஃபுல்லாகவே ட்ரைன் பண்ணி விட்ருங்க ஆயிலு. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஆயில் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாக் ஆகிடுச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட்டு 5000 கிலோமீட்ரு கம்ப்ளீட் ஆக போகுது இந்த ஆயிலில். அதனால தான் ஆயில் இமிடியேட்டாக சேஞ்ச் பண்ணுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ ஒரு மாதிரி க்ரீஸ் மாதிரி மாறுது. ஆயிலோட விஸ்காசிட்டி கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஏர் ஃபில்டர் ரிமூவ் பண்ணிடலாம். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து ஆயில் கொப்பளிக்குது. அதனால் ஒரு 10-15 செகண்ட் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ரேஸ் பண்ணி உள்ளே இருக்கிற ஆயில் எல்லாத்தையும் எடுத்துருங்க. பேப்பர் அப்படி போட்டு கூட ஆயில் வெளியெல்லாம் போகுது. ஓகே, இதுக்கு மேலே ஆயில் ட்ரைன் பண்ணுறதில்ல. இப்போ கீழே எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆயில் போட்டுடலாம். கீழே அந்த போல்ட் போட்டுடலாம். இன்ஜின் ஆயில் போல்ட் போட்டுட்டு எல்லாமே கொஞ்சம் தொடச்சிட்டு
இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஆயில் ஃபில்டர் மாட்டிட்டு இன்ஜின் ஆயில் போட வேண்டியதான். இன்ஜின் ஆயில் ஊற்ற சொல்ல சென்டர் ஸ்டாண்டில் வைக்காதீங்க, ஏன்னா இதோட டேப்பர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சைட் ஸ்டாண்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஆயில் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஏதாவது புனல் இந்த மாதிரி பேப்பரு இந்த மாதிரி எதாவது சுற்றி வச்சுட்டு அதுலேருந்து ஆயில் ஊற்றுங்க. சைட் ஸ்டாண்டில் வச்சு ஊற்றினீங்கனாலே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஆயில் ஃபில்டர் மாட்ட போகிறேன். ஆயில் ஃபில்டர் மாட்டத்தில் சைடில் பார்த்துக்கோங்க, சில டைம் கொஞ்சம் கேப் விழுந்துடும். மீடியம் டைட் போதும், ரொம்ப டைட் வேணும். ஓகே, இப்போ வண்டி சைட் ஸ்டாண்ட் போட்டுடலாம். ஆயில் லெவல் வந்துச்சு மேக்ஸிமம்க்கு. ஓகே, ஆயில் லெவல் எதுக்கு மேக்ஸிமம் ஊற்றுனேன்னா, இப்போ வந்து ஸ்க்ளச் பிளேட்லேருந்து மேக்ஸிமம் எல்லா ஆயிலும் ட்ரைன் ஆகிருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னே ஆயில் சர்க்குலேட் ஆகணுன்னே அந்த மேக்ஸிமம் லெவல்லேருந்து அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு இங்கே வந்துடும். அதனால தான் இப்போ மேக்ஸிமம் வரைக்கும் ஊற்றிருக்கேன். இது லோ, இது ஃபுல்லு. நான் இப்போ ஃபுல் வரைக்கும் ஊற்றிருக்கேன். இப்போ அந்த ஆயில் சர்க்குலேட் ஆகணுன்னே எல்லா இடமும் கொஞ்சம் போனோடனே மிடில் லெவலுக்கு வந்துடும். ஓகே, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஜிக்ஸர் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ஆயில் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் வேளாங்கண்ணி போக சொல்ல வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அரௌண்ட் 6 hours 320 kilometers நான் ஸ்டாப் ஓட்டினேன், எங்கேயுமே நிற்பாட்டில். இங்கே போடுற மேலே பாருங்கள், இந்த ஆயில் நான் உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த ரிமூவ் பண்ண ஆயிலை வந்து ஒரு எம்டி கேனில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது வண்டிக்கு செயினுக்கு ஆயில் போடணுன்னா இந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த டவுட்டை க்ளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து செயின் க்ளீன் பண்ணுறது தான், ஜிக்ஸர் தான் பண்ண போகிறேன். அந்த ஜிக்ஸரில் வந்து செயின் க்ளீன் ப்ராசஸ்ஸு என்னென்ன நான் யூஸ் பண்ண போகிறேன், என்ன ஆயில் யூஸ் பண்ண போகிறேன்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.